வணக்க மக்களே. பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாஸ்க் வச்சதுல இருந்து ஒரு பயங்கரமான கலவரமா தான் பிக் பாஸ் வீடு இருக்கு. யாருக்கு யாருக்கு பிஆர் இருக்கு, யார் யாருக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான டிஸ்கஷன் எல்லா மொழியிலும் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தினேஷ் மற்றும் விஷ்ணு பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா மாயாக்கெல்லாம் பிஆர் தான் இருக்கு, மாயாக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணு டென்ஷன் ஆகுது. எல்லாம் நம்ம வீடியோ நம்மளை பத்தி இவ்வளவு பேசுறாங்க, மாயாக்கும் ஒரு கூட்டணி இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஓப்பனா தினேஷ் எடுத்து வச்சார்ல. ஹேஷ்டாக் மாயா டீம் மாயாவோ ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்களே. ஸோ அந்த மாதிரி மாயா ஒரு இருக்கு, மாயா ஸ்குவாட் அப்படின்ற மாதிரி ஒரு மாயா ஸ்குவாட் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்குன்ற மாதிரி ஒரு பெரிய கேங் ஒன்று வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரொமோஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னோன்னே, அது என்னடா நான் ப்ரொமோட் பண்ண மட்டும் எல்லாம் பேசுறீங்க, அவங்க மாயா கூட ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே நடிக்கிறாங்களே, எல்லாமே எதுவுமே இல்லாத வந்திருக்க மாதிரி, இது பண்ணாம வந்திருக்க மாதிரி அப்படியே நடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து மாயா பியரை பத்தி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள போயிட்டு உட்காந்து பேசும்போது கூட அர்ச்சனா வந்து ஒரு பக்கம் ஆர்கனைஸ்டா இருக்கு, கம்ப்ளீட்டா சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ப்ரொஃபைல, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து தினேஷ் பேசுறாரு. என்னதான் இருந்தாலும் பூஸ்டா இருந்தாலும் கடைசியா மக்கள் தான் முடிவு எடுப்பாங்க, யார் கரெக்டா கேம் விளையாடி இருக்கா, யார் என்ன பிளே பண்ணிருக்கான்றது மக்கள் கையில தான் முடிவு இருக்கு, மக்கள் தான் இது எடுப்பாங்க அப்படின்றது வந்து தினேஷும் விஷ்ணுவும் பேசிட்டு இருக்காங்க. நானும் அதான் அக்ரி பண்றேன். மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, மக்கள் என்ன பண்றாங்களோ அதுக்கு தான் கரெக்டான வேலை நடக்கும், அதுதான் கரெக்டா மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்கன்றதான் என்னோட நம்பிக்கை. இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போதே சொல்றாரு விஷ்ணு, கண்டிப்பா சொல்றாரு, எல்லாம் இந்த வாரம் பாருங்க கண்டிப்பா இப்ப பணப்போட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்க போது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பரபரப்பா இன்னைக்கு பிக் பாஸ் வீடியோ போக போகுது அப்படின்ற மாதிரி விஷ்ணு ஒரு பக்கம் கணிக்கிறாரு. சோ அதுலயும் குறிப்பா வந்து காசு வேற 12 லட்சத்துல இருந்தா இப்ப 3 லட்சத்துக்கு இறக்கி இருக்காங்க, திரும்பவும் வந்து அது ஏத்த போறாங்க அப்படின்றாரு. 10 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வந்திருக்கு. சோ அதுக்கப்புறம் காசு ஏற போகுது, பல ட்விஸ்டுகள் நிகழ போகுது அப்படின்றது மட்டும் நமக்கு கிளியரா தெரியுது. ஓகேங்களா? இதுல வந்து சோ மக்கள் ஓட்டுப்படி மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றதான். ஏன்னா ப்ரொமோஷன் வந்துச்சுன்னு, பிஆர் ஆக்டிவிட்டிஸ் வந்துச்சுன்னு யாராலையும் டிஃபெண்ட் பண்ண முடியாதுங்க. எல்லாரும் பிஆர் இருக்கு. ஏன் விஷ்ணுவே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வரலையா, வாரத்துக்கு ஒரு வீடியோன்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு வரலையா, அவரும் சொல்றாரு. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனா நம்ம எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணு உட்காந்து டிஸ்கஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கிறது மட்டும் கிளியரா தெரியுது அப்படின்றத விஷ்ணு ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டார். இன்னொரு பக்கம் பூர்ணிமா வந்து அர்ச்சனாவை பத்தி நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன், அர்ச்சனா வந்து ஏதோ ஒரு இது கூட அந்த ப்ரொமோஷனுக்கு ஏதோ ஒன்றுக்கு அப்ரோச் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் கேள்விப்பட்டிருந்தேன் முன்னாடி அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அதை டிக்ளைன் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப வேற யாரு கூடயாவது இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து யாரு பூர்ணிமாவா சொல்றாங்க அர்ச்சனா பத்தி. அப்ப எனக்கு கூட நிறைய ஏஜென்சிஸ் தெரியும், இப்ப எனக்கு கூட நிறைய விஷயங்கள் தெரியும், இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்றது இதெல்லாம் எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பூர்ணிமா சொல்லும் போது, பூர்ணிமாவுக்கும் நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்ப இது பாத்தீங்கன்னா மீம் பேஜஸ்ல வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல அவங்க அண்ணன் போஸ்ட் போறாரு, அப்ப பூர்ணிமா போட்டோ அவங்களும் ஓப்பனா ஒத்துக்கிறாங்க, நான் போட்டோ கொடுத்துட்டு வந்தேன், இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன், இதெல்லாம் நானும் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பூர்ணிமா ஒத்துக்கிறாங்க, எனக்கும் பிஆர் இருக்கு, இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்றது அவங்க கொடுத்துட்டு வந்தது எல்லாத்தையுமே அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப மாயா வர சந்தோஷப்படுறாங்க. ஹேஷ்டாக் மாயான்றது ஒரு ப்ரொமோட் ஆயிருக்கு, நான் ரொம்ப பெருமையா இருக்கேங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து மாயா சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விசித்ரா மேம், நான் என்ன பண்றதுனே தெரியலங்க, ஏது பண்றதுனே தெரியலங்க, எனக்காக எதனா இருக்குதா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எதுவுமே நான் ஒரு வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணல, ஒரு இதுவும் போட சொல்லிட்டு வரல அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தா அப்படி தெரியலீங்களேங்க, மத்தவங்க எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி மத்தவங்களை பத்தி போஸ்ட் உங்க ப்ரொஃபைல்லே போடுறாங்களே விசித்ரா மேடம், மத்தவங்களோட போஸ்ட் என்னன்னா விசித்ரா மேடமோட பிஆர் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும்னா அவங்களோட ப்ரொஃபைல்லே டீக்ரேட் பண்ற மாதிரி போஸ்ட் எல்லாம் போடுவாங்க. அந்த விஷயம்லாம் நீங்க பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து தினேஷ் இந்த ஒரு விஷயத்தை கணிக்கிறார். இப்போ அந்த பிஆர்னா என்ன, அந்த ப்ரொமோஷனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனாவோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் பயங்கரமா ப்ரொமோட் ஆகும், இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ அர்ச்சனா கூட யார் சண்டை போறாங்களோ இவங்க பாசிட்டிவ், அவங்களோட நெகட்டிவ் டீக்ரேட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. எல்லாரோட பிஆர்ஸும் இப்படிதான் பண்ணுவாங்க, எல்லாரோட ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸும் இப்படிதான் நடக்கும். இப்போ ஒருத்தர் அவங்க பாசிட்டிவ் சொன்னாங்கன்னா அடுத்து அவங்க கூட சண்டை போட்டு அவங்களோட நெகட்டிவ்ஸ் ஹைலைட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் மீறி மக்கள் யாரை வின் பண்ண வைக்கிறாங்கன்றதா ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தினேஷ் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காரு. ஸோ வீட்டில் எல்லாருக்கும் இருக்கு அப்படின்றது மட்டும் கிளியரா தெரிஞ்சிருச்சு. பட் இதுல வந்து ஒரு சில இடத்துல வந்து அர்ச்சனா தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு பக்கம் அவங்க மென்டலா பிரேக் டவுன் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ வீடே வந்து ஒரு பக்கம் பயங்கர வேற லெவல், அடுத்து என்ன அப்படின்ற ஒரு பரபரப்புல தான் பிக் பாஸ் வீடியோ இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது மக்களே. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்றது அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys.